வணக்கம். நெருப்பு தமிழன். நடிகர் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு 70 வயதா அல்லது 71 வயதா என்பது தெரியல. அவருக்கு நேற்றைய தினம் பிறந்த தினம், அவருடைய பிறந்த நாள். அவருடைய அகவை மூப்பு தினத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் நீடூழி காலம் நன்கு வாழ வேண்டும். இருப்பினும் இன்றைக்கு ரஜினி ரசிகர்கள் நம்ம பார்க்குறோம். ரஜினி ரசிகர்கள் என்று இன்றைக்கு அதாவது ஒரு மூடர்களாக அவரினுடைய வீட்டிற்கு முன்பு நின்று கொண்டிருந்த நம்ம ஒரு அம்மாவை கூட பார்த்தோம். பெங்களூர்ல இருந்து வந்திருந்தோன்னு சொல்லி ஒரு அம்மா, தலைவா எப்படியாவது பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி அழுகிற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். இப்போ உதாரணத்திற்கு நான் சாதாரணமாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ நம்மளுடைய வீட்டிற்கு ஒரு விரோதி வந்தால் கூட அல்லது துரோகி வந்தால் கூட நம்ம வாங்க என்று நம்ம எல்லாரையுமே கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்கள் தான் தமிழர்கள். இப்போ எவ்வளவோ பேர், சிறு குழந்தைகள் இருந்து பெரிய நபர்கள் எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க. அப்படி வந்திருக்கும் போது மாடியில் இருந்தாவது ஒரு கையை காட்டிட்டு ரசிகர்களை அவர் சந்தோஷப்படுத்தி இருந்திருக்கலாம். ஒருவேளை ரசிகர்களை இதுவரையில் சந்திச்சாரா சந்திக்கலையா என்பது எனக்கு தெரியல. ஆனால் வீட்டிற்கு வெளியிலே அவ்வளவு நேரமாக நின்றவர்களுக்கு அங்கேருந்து ஒரு ஏதாவது தெருவில் போகிற ஒரு டீக்காரங்கள்ட்ட சொன்னால் கூட அந்த நம்ம டீ கேனில் உள்ளவங்கள்ட்ட கூட சொல்லி எல்லாருக்கும் வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு டீயை கொடுத்துருங்கன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதையும் நம்ம பார்க்கல. அது அங்கே இருந்தக்கூடிய மக்களினுடைய நிலைகளை நம்ம பார்க்கல. அதற்கப்புறம் எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த உடைகள் அணிஞ்சிருந்தவங்களாம் நம்ம பார்த்தோம். உண்மையிலே நான் கேட்குறேன், ரஜினி ரசிகர்களை விட இந்த நம்மளுடைய தமிழகத்தில் மூடர்கள் எவருமே இல்லை. எல்லாருமே முட்டாள்கள் தான் நான் சொல்லுவேன். இதை நான் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன். ரஜினி ரசிகர்கள் அனைவருமே முட்டாள்கள் தான். எப்படிங்க நீங்கள் முட்டாள்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு 58 வயதை கடக்கும்போது தலைமை ஆசிரியராக ஒருத்தர் இருக்கும்போது, தலைமை ஆசிரியராக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அல்லது அரசு துறைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு கொடுக்கப்படுது. ஒரு ஓய்வு கொடுக்கப்பட்டு நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் வீட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து அவருக்கு ஒரு 70 வயது ஆயிடுச்சு. 70 வயது ஆகியும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு புரட்சிகரமான எந்த விதமான ஒரு போராட்டங்களையும் ரஜினி செய்ததும் இல்லை, எதையும் அவர் செய்ததில்லை. புரட்சிகரமாக அவர் சம்பாதிச்சிருக்கிறத தவிர வேறு எந்த விதமான ஒரு செயல்களையும் தமிழ்நாட்டில் அவர் செய்யலை. ஆனால் இதுவரைக்கும் திரைப்படங்களில் மக்களுக்கு தேவையான ஒரு நகைச்சுவையோ அல்லது அதிரடியான திரைப்படங்களோ நல்ல கருத்துக்களையோ நிறையா சொல்லியிருக்காரு, அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதே காலகட்டங்களில் இன்றைக்கு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை சினிமா துறைகளின் மூலமாக உருவாக்கியதும் ரஜினி தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து அல்ல. இப்போ எதை வைத்து நீங்கள் ரஜினி ரசிகர்களை மூடர்கள்னு குறிப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பலாம். இன்றைக்கு விவசாயிகளினுடைய போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். டெல்லியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய புரட்சிகரமான போராட்டம் நடக்குது. யாருக்காக நடக்குது? இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் தேவையான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ரஜினி ரசிகர்கள் இதுவரைக்கும் இந்த விவசாயிகளினுடைய போராட்டத்தை பற்றி நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? இல்லை விஜய் ரசிகர்கள் பேசியிருக்கீங்களா? இல்லை அஜித் ரசிகர்கள் பேசியிருக்கீங்களா? இந்த ரசிகர்கள் என்று வருகின்ற போது உண்மையிலேயே நீங்கள் எல்லாமே முட்டாள்களும் மூடர்களுமாகத்தான் இருக்கிறீங்க. ரசிகர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்க. உங்களுடைய சிந்தனைகள் என்ன, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இவைகள் தான் இங்கே எமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புது. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. எல்லா பிரச்சனைகளிலுமே அவருடைய கருத்துக்களை கூட ஒரு பதிவிட்ட மையல்ல அவர் பதிவிடலை. தூத்துக்குடியினுடைய துப்பாக்கி சூட்டிற்கு கூட இங்கே எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே போராட்டமா, அந்த போராட்டம் இருந்தால் நாடு சுடுகாடாகும் என்று குறிப்பிட்டவர் தான். நான் அரசியல்வாதிகளைப் போல ரஜினியை வைத்து பேசணும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. இது அரசியல்வாதிகளுக்கு ரஜினியை வச்சு தொட்டு பேசணும் அப்படிங்கிறது அவர்களினுடைய நோக்கம். எமக்கு இந்த நோக்கம் இல்லை. ஆனால் நான் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் 70 வயதிலும் 70 வயது வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னே சொல்றீங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்படியே நம்ம பார்த்தாலும் இதுவரைக்கும் இவர் இந்த சூப்பராகவும் ஸ்டாராகவும் தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய என்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு? இல்லை ரஜினி ரசிகர்கள் என்ன நலத்திட்ட பணிகளுக்காக இங்கே போராடி இருக்கிறாங்க? உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, நான் அந்த ஒரு 2-3 காட்சிகளை பார்த்தேன். 2-3 காட்சிகளை நான் பார்க்கும்போது அதில் ஒரு பையன் சொல்கிறாரு, அதில் ஒரு சின்ன பையன் சொல்கிறாரு, நான் இப்போ தான் வந்துக்கிறேன், காலையில் 7 மணிக்கு ஜோக்கா இங்கே வந்து நிற்கிறேன், இப்போ தான் வந்துக்கிறேன்,
தலைவா உன்னை பார்க்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தலைவா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று தமிழும் பேச தெரியல, ஆங்கிலமும் பேச தெரியல. இப்போ இதே மாதிரி தான் எல்லாருமே உனக்கோசம் நாங்கள் வந்திருக்கோம் தலைவா. அதாவது அவர்கள் பேசக்கூடிய தமிழும் அவர்கள் அந்த எந்த அளவிற்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இதில் இடத்துல பார்க்குறேன். இப்போ ஒரு ஒரு நபர் கூட ஒரு நபர் கூட நீங்கள் போய் இணைகிறீங்க, ஒரு நபர் கூட போய் சேர்றீங்க அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு பண்பு, நாகரீகம், ஒரு பழக்க வழக்கங்கள் அது இல்லை, அதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுக்கென்று இன்றைக்கு ஒரு படித்த நபர்னு சொல்லலாம், ஒரு பகுத்தறிவாதின்னு சொல்லலாம். அப்படி யாருமே இல்லை. அந்த அவருடைய வீட்டிற்கு முன்பு நிற்கக்கூடிய யாருமே ஒரு பகுத்தறிவாதிகளாக இல்லை. எல்லாருமே ஒரு மூடர்களாக ஒரு அரை கிறுக்கர்களாகத்தான் இருக்கிறாங்க. இதுதான். இப்போ அவர் வந்து பார்க்கவும் இல்லை, அவர் இவங்களுக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல. ஆனால் இவங்க போய் அவர் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது இப்போ இங்கே எப்படி இருக்குது நமக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நாமளும் ஒரு தமிழர்களாக இருக்கிறோம், இவர்களும் தமிழர்கள் தானே என்று நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு. இது மிகுந்த அவருடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடாமல் இருப்பது அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒருத்தனுடைய வீட்டிற்கு செல்றீங்க, ஒரு வீட்டிற்கு சென்று அவருடைய கேட்டுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. இது வரைக்கும் உங்களை யாருமே கண்டுகொள்ளலை. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வர்றீங்க, அதில் ஒரு அம்மா அழுகுது. அப்போது சமூக வலைதளங்கள் இந்த செய்தி வரும்போது ஐயோ தலைவா உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு அம்மா அழுகுது. இது உண்மையில் நம்ம பார்க்கும்போது உங்களை விட இந்த முட்டாள்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதுதான் மிக தெளிவாக தெரியுது. இது வரைக்கும் தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனை. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விவசாயிகளினுடைய போராட்டத்திற்கு கூட யாருமே எந்த ஒரு நடிகர்களும் வாயை திறக்கலை. நான் உண்மையிலே சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இந்த ஸ்டாரு, தளபதி, தலை எல்லாருமே சேலை கட்டிக்கங்க. உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இன்றைக்கு ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு, நீங்களாம் திரைப்படத்தில் வீரவசனம் பேசுவதற்கு கூட உங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லாருமே இன்றைக்கு சினிமா நடிகர்களை போல இருக்கணும், சரி ரஜினி மாதிரி வரணும், விஜய் மாதிரி வரணும், அஜித் மாதிரி இருக்கணும், இப்படிலாம் நம்ம பேசுகிறோமே தவிர இதுவரையில் இந்த நடிகர்கள் எதற்குமே ஒரு பயனில்லாத ஒரு பயனில்லாதவர்களாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம நடிகர்களை இன்றைக்கு எதுக்கும் நம்ம சேர்க்கறது இல்லை. ஆனால் இன்றைக்கு திரைப்படங்கள் தான் எல்லாவற்றிலுமே முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கு. இப்போ இன்றைய காலகட்டங்களில் கூட இன்றைக்கு சச்சின் டெண்டுல்கர் 40 வயசை கடக்கும்போது அவர் தானாகவே பதவி விலக வேண்டும், தானாகவே ஓய்வு பெற வேண்டும் என்று பல தரப்புகளும் குறிப்பிடப்படுகின்றன. இன்றைக்கு தோனி கூட 35-37 வயதை கடக்கும்போது நீங்கள் தானா வெளியில் போயிடணும் சொல்லப்படுது. ஆனால் 70 வயது கடந்தாச்சு. 70 வயது கடந்த போதும் இவரை அரசியலுக்குள்ள நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம், இல்லை அரசியலுக்குள்ள வர்றாரு என்பதும், அது மட்டுமல்ல நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆகணும் என்று குறிப்பிடுவது. அவருடைய உடல்நிலை, ரஜினி அவர்களினுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு ரஜினிக்கே தெரியும். அவருக்கு கிட்னி இருக்கா, இல்லை கிட்னி இல்லையா, லிவர் இருக்கா, லிவர் இல்லையா, எதுவும் வேலை செய்யலையா, இதுவே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு ரஜினி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய இந்த முட்டாள் ரசிகர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த முட்டாள் ரசிகர்கள் இன்றைக்கு 70 வயதில் இருக்கும்போது ஏற்கனவே அங்கே திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. எப்படி திட்டங்கள் தீட்டப்படுது? ஐயா கலைஞர் அவர்களுக்கு அங்கே மணிமண்டபம் போட்டாச்சு, எம்ஜிஆருக்கு போட்டாச்சு, அடுத்து ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் போட்டாச்சு. இப்படி எல்லாருக்குமே அங்கே எல்லாருக்குமே அமைச்சாச்சு. அப்போ அடுத்து இப்போ திமுக, அடுத்து ரஜினி, இப்படி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மெரினா பீச்சை பட்டா போட்டு கொடுத்துட்டா அப்போது இங்கே என்ன பொதுவான விடயங்கள் என்ன இருக்கு? பொதுவான விடயங்கள் இங்கே என்ன இருக்கு? இவர்கள்லாம் யாருங்க? இந்த நாட்டிற்காக இந்த நாட்டிற்காக தங்களுடைய உயிரை மாய்த்தவர்களா? இல்லை, இவைகளெல்லாம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படணும். எல்லாருமே இந்த ஒரு அரசியல்வாதிகள் என்பவர்கள் யார்? மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்கள் சேவை எவ்வளவுதான், அவர்கள் சேவை நாட்டிற்கு தேவை, அவ்வளவுதான். இவர்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு சும்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரு வரலாற்று உலகத்தினுடைய மிகப்பெரிய கடற்கரையான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்துல இவங்களுக்கு சுடுகாடு கொடுக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. இது நாட்டிற்கு புறம்பானது. இவைகளை முற்றிலுமாக நம்ம ஒழிக்கணும். இங்கே பொது இடங்கள் பொதுத்தளத்திற்காக பயன்படுத்தப்படணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு தமிழ் சமுதாயத்திற்காக போராடிய வஉசி ஐயா எடுத்துங்க, அவருக்கு இது மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கா மெரினா கடற்கரையில்? இல்லை பசுமன் திருமகனாருக்கு கட்டப்பட்டிருக்கா? இல்லை தமிழ்நாடு தனிநாடு என்று குறிப்பிட்டு போராடிய இன்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதிகளில் போராடிய 35க்கும் மேற்பட்டோருக்கு வைக்கப்பட்டிருக்கா? யாருக்கு வைக்கப்பட்டிருக்கு? அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களே தெரியவில்லை. வீரமங்கை வேலுநாச்சியார் எங்கே இருக்கிறாரு? அவர் இருந்த இடங்கள் கூட இருக்கின்றனவா? அல்லது மருது சகோதரர்களினுடைய கோட்டைகள் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் எதற்குமே இங்கே வரலாறு இல்லை. எல்லா வரலாறும் அழிக்கப்பட்டு விட்டது. அப்படி பார்க்கும்போது
அடுத்த கட்டமாக ரஜினிக்கு அங்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காகவா, அடுத்து அங்கு ஒரு சுடுகாடு அமைக்கணுமா? இப்படி அரசின் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய வரலாற்றை இன்றைக்கு வருகின்ற அடுத்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இவைகளுமே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு ஒன்றையாக இருக்க வேண்டும். மெரினா கடற்கரை ஒன்றும் யார் விட்டு அப்பன் விட்டு சொத்தும் கிடையாது. எவன் அப்பனுக்கும் அங்கே சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை. அது ஒரு நம்மளுடைய மக்களினுடைய சொத்து. அதில் கருணாநிதியை புதைக்கணும், ஜெயலலிதாவை புதைக்கணும், இவங்களை புதைக்கணும், இதுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. ஆனால் இருப்பினும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரமும் ஆட்சியும் அவர்களுடைய கையில் இருக்கிறதுனால இவைகள் நடத்தப்படுகின்றன. இன்றைக்கு இந்த நாட்டிற்காக போராடிய கொடிகாத்த குமரன் ஒருத்தர் எத்தனை பேர் போராடினாரு? அவர் எங்க அடக்கம் பண்ணீங்க? எங்கிட்டு தூக்கி போட்டீங்க? இப்போ இவைகள் எல்லாம் இங்கே தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைகளும் அப்படி இருக்கு. அப்படி பார்க்கும்போது 70 வயதை கடந்த ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தானாகவே திருப்பி கொடுக்கணும். இனிமேல் உங்களுக்கு ஸ்டாரும் கிடையாது, சூப்பரும் கிடையாது. வயதான கடங்களில் போகும்போது நீங்கள் தாத்தா தான், நீங்கள் தாத்தாவாக இருங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு ஒன்று. இப்போ நான் பிள்ளை பத்ததுக்கு அப்புறம் என்னுடைய அப்பா இளமையாக இருந்தாலும் அவர் தாத்தா தான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் எத்தனையோ பேரம்பத்தி எடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பெரிய பெரிய தாத்தாவாயிட்டீங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு ரஜினியை முதலமைச்சராக்குவோம் அல்லது முதல்வர் வேட்பாளராக்குவோம் என்று குறிப்பிடுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் என்பதும், அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரஜினி என்பவர் இன்றைக்கு அடுத்த கட்டமாக பிஜேபியினுடைய ஒரு மூன்றாவது வீரராக தான் இங்கே களமிறங்குவார். இப்படி வரும்போது ஒருவேளை இன்றைக்கு அவர்களுக்குள்ள எந்த விதமான பேச்சு உடன்படிக்கையும் இல்லை என்றாலும் அதன் பிறகு ஒரு அதிகாரம் என்கின்ற ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது அனைத்து மாற்றங்களும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த சூழலை நாம் ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. அரசியல் என்பது உண்மையில் யார் வேண்டுமானாலும் வாங்க, அரசியலில் தேர்தலில் களமிறங்குங்க, அதை பற்றி நாங்கள் எதுவும் குறிப்பிடலை. ஆனால் இந்த இடங்களை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு 70 வயதை கடந்த ஒருவருக்கு இனி வரும் காலங்களில் இவர் கிட்டத்தட்ட இன்றைக்கு திரையுலகில் 45 ஆண்டுகள் கிட்ட இருந்திருக்கிறாரு. இந்த 45 ஆண்டுகளில் இவர் இந்த திரையுலகில் இவருக்கு தேவையான சொத்துக்களை சம்பாதிச்சிருக்காரு தவிர இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய நலனுக்காகவோ இவர் எதையுமே செய்யலை. ஆனால் இவர் ஏதாவது செய்வார், இவர் ஏதாவது பண்ணுவார், இல்லை இதுக்கப்புறம் இவர் வருவார் என்று இன்றைக்கு மூடர்களாக முட்டாள்களாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் எதிர்பார்க்குறீங்க. இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலை. இல்லை அப்படியே இவர் நல்லவராக இருக்கிறாரு, இனிவரும் காலங்களில் அரசியல் சர்ச்சைகளில் இறங்குவார், இல்லை அரசியல் கட்சி தொடங்குவாருன்னா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய போராட்டத்திற்கு ஏன் வாயை திறக்கலை? ஏன் இவர் வாயை திறக்கலை? இது வரைக்கும் அவர் ஏன் எந்த பதிலையும் சொல்லலை? அப்போ இவர் மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இவர் ஒரு கைக்கூலி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த அடிமை இவர். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே ஏழைத்தாயினுடைய மகனாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ்நாட்டை அடமானம் வச்சுட்டாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பிம்பங்கள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அடகு வைத்து விட வேண்டும் என்பதுதான். இப்போ இனி வரும் காலங்களில் ரஜினி ஐயா அவர்கள் இன்னொரு 100 ஆண்டுகளுக்கோ, இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் 150 ஆண்டுகளுக்கோ, அல்லது திமுகவினுடைய நிர்வாகிகள் 50 ஆண்டுகளுக்கோ வாழப்போறது இல்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் அடுத்து வருகின்ற தலைமுறைகள் இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ போறாங்க. அவர்களுக்கு தேவையானவைகளை இனிவரும் காலங்களில் கல்வி, அவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கை, இங்கே இருக்கக்கூடிய நீர்வளம், நிலவளம், இவைகள் எல்லாம் இன்றைக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு வேண்டும். அவற்றிற்கு இங்கே குரல் கொடுக்க வேண்டும். அவற்றை நாம் சிந்திக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் வாழ்ந்து முடிச்சவர்கள். இனி வரும் காலங்கள் புதிதாக வாழ்வை அமைக்கக்கூடிய அடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு நாம் எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கணும். அவைகள் நமக்கு கடமைகள் உண்டு. ஆனால் நாம காலம் பூரா இந்த வயதானவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாம் இவர்கள் வாழ வேண்டும், இவர்கள் இருக்க வேண்டும், இவர்களுக்கு மணிபண்ட வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய வரலாறு என்றே நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். அப்போ நான் எனக்கே வயதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடி கொட்டி போச்சு, வயசாகி போச்சு. இனிமேல் நான் இன்றைய காலகட்டங்களில் நானே ஒரு வயதான ஒரு நபர் தான். ஆனால் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய குறிக்கோள் வருகின்ற எதிர்காலங்கள் 5 வயது உள்ள இளைஞர்களுக்கு, 10 வயது உள்ள குழந்தைகளுக்கு, 15 வயது 20 இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு குரல் தான் என்னுடைய குரலை தவிர எந்த விதமான ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் நம்மால் ஏற்படுத்த முடியாது. நாமும் ஒரு சிறிய ஒரு உந்துதல், அந்த உந்துதலாக ஒரு தூண்டுதலாக இருந்து இன்றைக்கு இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய வரக்கூடிய பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய தலைமுறைகளுக்கு நாம் என்னத்தை கொடுக்க போறோம் என்பதுதான். ஆனா நாம இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் 100% சரியான தருணம் அல்ல. சரியான தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க அழிஞ்சு போங்க, நீங்க நாசமா போங்க, நீங்க சிகரெட்டு பிடிங்க, நீங்க குடிங்க, நீங்க ரஜினி படம் பாருங்க, அழிஞ்சு போங்க, அதோட போகட்டும். வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கு, அடுத்து வருகின்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்து உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன். இந்த நடிகர்களினுடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய மோகமோ அவர்களுடைய வாடை கூட இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நடிகர்கள் அனைவருமே என்னை பொறுத்த வரைக்கும் சேலையை கட்டிக்க சொல்லுங்க வீடுகளில். யாரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு ஆண்மகனை கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புரட்சிகரமான போராட்டங்களுக்கும் யாரும் வாயை திறப்பதில்லை. அப்பேற்பட்டவர்கள் இவர்களை இந்த நாட்டிற்காக என்ன செய்ய போறாங்க? திரையிலேயே கழிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். ஆகவே தயவு செய்து நம்ம சிந்தித்து செயல்படணும். எம்மை பொறுத்த வரையில நான் ரஜினி அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று அவரை மனமாற வாழ்த்துகின்றேன். அவர் ஒன்றும் நமக்கு ஒன்றும் எதிரியோ இல்லை அவருக்கு நம்ம எதிரியோ அல்ல. ஆனால் இந்த இடங்கள்ல தொடர்ந்து முட்டாள் கூட்டங்களாக உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களை இவர் மாற்றணும். அது மட்டுமல்ல, இந்த ரசிகர்கள் இனி வரும் காலகட்டங்களில் இவர் தான் முதலமைச்சர், இவரை தான் நாங்கள் உட்கார வைப்போம், இது போன்ற விடயங்களை தவிர்க்கணும். அதாவது இவர் 3வது அணியாகவோ அல்லது 10வது 15வது அணியாக கூட இவர் உருவெடுக்கட்டும். அவர் உருவெடுத்து இனி வரும் காலங்களில், தேர்தல் காலங்களில் நிச்சயமாக 100% நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். சந்திப்போம், களத்தில் சந்திப்போம். அதை பற்றி இங்கே ஒரு பிரச்சனையும் அல்ல. ஆனால் இவர் தான் கடவுள், இவர் தான் இதுக்கு வரணும், இவர் தான் அதற்கு வரணும். 70 ஆண்டுகளாக இன்றைக்கு மௌனமாக இருக்கிறார். 45 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கிறார். 45 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கும்போது இவர் சேலையாக கட்டிட்டு இருந்தாரு. இவர் ஆண்மகனாக இல்லையா? இதே இந்த தமிழ் சமுதாயத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை கற்பழிப்பு, எவ்வளவு ஆள்மாறாட்டம், எவ்வளவு நில அபகரிப்பு, எவ்வளவு மண் வளங்கள், கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இவர் எதுக்குங்க வாய் திறந்திருக்கிறாரு? இனி வரும் காலங்களில் இனிமே இவர் சூப்பர் ஸ்டாரா வாயை திறந்து என்ன நடக்க போகுது? திரைப்படங்களில் வசனம் பேசுவது மட்டும்தான் வாழ்க்கையா? இதுதான் திரைப்படங்களில் வசனம் பேசுவது கூட சும்மா இல்லை, எல்லாம் பணம் கொடுத்தாதான் பேசுறாங்க. ஆகவே இங்கே ஒவ்வொரு விடயங்களுக்கும், இன்னைக்கு நாளைக்கு அவர் அரசியலுக்கு வரணும்னாலும் கூட யாராவது பணம் கொடுத்தா தான் வருவார். இப்போ ஒவ்வொரு விடயங்களுமே இவ்வாறு தான் அவர்களுடைய நோக்கம் முழுவதுமாக இன்றைக்கு பணம் என்கின்ற ஒன்றுக்கு தள்ளப்பட்டு விட்டது. தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக நான் பேசல. தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டியதுதான் ஒரே விடயங்கள் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை முற்றிலும் ஒழித்து என்றைக்கு நீங்கள் விழித்துக் கொள்கின்றீர்களோ அன்றைக்கு தான் நீங்களும் உருப்படுவீங்க, உங்களுடைய பிள்ளைகளும் உருப்படும். இல்லை அது வரையில் நாங்கள் இப்படி தான் வாழ்வோம் அப்படின்றால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உருப்பட போவது இல்லை. ஆனால் எங்களை போன்று இன்றைக்கு வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் நல்லா தான் இருப்போம், நீங்கள் இப்படியெல்லாம் நாசமாக போகிறத நாங்கள் பார்ப்போம். பார்த்து விட்டு இது மாதிரி ஒரு காணொலியை பதிவு பண்ணிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். ஏன்னா இதற்கு மேலே எங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு காணொலி தானே பதிவு செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நாங்கள் என்ன ராஜவம்சமா ஒட்டுமொத்தமாக இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு? இங்கே ஒன்றும் கிடையாது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஆகவே தயவு செய்து நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய இந்த சூப்பர் ஸ்டார் என்கின்ற ஒரு பட்டத்தை அவர் மீண்டும் திரும்ப கொடுக்கணும். திரும்ப கொடுத்துட்டு அவர் போயிடணும். இனி வரும் காலங்களில் அவர் திரைப்படத்தில் நடித்தாலும் நடிக்கலினாலும் அல்லது ஓய்வு பெற்றாலும் அது அவருடைய சொந்த விருப்பம். ஏன்னா வயதை கடக்கின்ற போது இனி வரும் காலங்கள் உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் கிடையாது. ஆகவே நீங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு காவல்துறை உயரதிகாரி பொறுப்பில் இருக்காரு, பொறுப்பில் இருக்கும்போது அவர் ஓய்வு பெறும்போது அந்த பதவியை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு தானே போகிறாங்க. அதுபோல் நீங்கள் அந்த பதவியை யாராவது நல்ல தமிழங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பதவி நீங்கள் விலகி போயிடணும். அது மட்டுமல்ல, அரசியல் வருவது அது உங்களுடைய விருப்பம். அதாவது இனிமே நீங்கள் வயசுக்கு வந்தா என்ன, வயதுக்கு வரலைன்னா என்ன, இனிமே நீங்கள் எழுந்து நின்னா என்ன, எழுந்து நிற்கலைன்னா என்ன, இனி வரும் காலங்களில் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதனால இனி வரும் காலங்களில் நீங்கள் கடைசி காலங்களில் நாங்கள் ஒரு பேரையும் புகழையும் அரசியல் மூலமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய நிலைப்பாடும் உங்களுடைய யுக்தியும் எங்களுக்கு தெளிவாக புரியுது. ஆனால் புரியாத சில அரைக்கிருக்கர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு வீட்டிற்கு வந்தவர்களை கூட வாங்கன்னு கூப்பிடாதவர் நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்களை சந்தித்து உங்களுக்கெல்லாம் அவர் முதலமைச்சராகி உங்களுக்கெல்லாம் அவர் நலத்திட்ட பணிகளை செய்ய போறாரு. இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் அப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமாக நம்மெல்லாம் உயிரோடு இருப்போமா என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். ஆகவே தயவு செய்து நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்க. எப்பொழுதுமே நீங்கள் யாருடைய ரசிகனாக வேணாலும் இருங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், ரசிகனாக இருப்பது அப்படி துப்பிக்கலாம், அதுதான் உண்மை. காரி உங்கள் மூஞ்சில துப்பிக்கங்க. எந்த ஒரு நடிகனுக்கு ரசிகனாக மட்டும் இருக்காதீங்க. அதை விட கேவலம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ரசிகனாக மட்டும் எவனுக்கு இருக்காதீங்க.
உங்களுக்கு ரசிகனாக இருங்க, உங்களுக்கு தலைவனாக நீங்க இருங்க. இந்த ரசிகனா இருக்கிறவன் பூரா இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பேசுற வசனங்கள்ல ஒரு கூட 1% கூட ஒரு ஆண்மையுள்ள ஒரு நடிகனாக எவனும் கிடையாது இந்த தமிழ்நாட்டில். பூரா எல்லாருமே இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு பயந்தவர்கள். திரைப்படங்களை நம்ம ஏதாவது கருத்துக்கள் தெரிவிச்சிட்டோம்னா நம்மளுடைய திரைப்படங்கள் ஓடாமல் போயிடும், இப்படி போயிடும், அப்படி போயிடும். இன்னைக்கு விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கு நடந்த நாடகங்களை நம்ம கலாட்டாவை பார்த்தோம். எவ்வளவு பெரிய கலாட்டா நடந்துச்சு. அப்பாவே இல்லைன்னு சொல்ல வேண்டியது, மகனே இல்லைன்னு சொல்ல வேண்டியது, அப்பாவுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது, மகனுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இப்போ இதெல்லாம் எவ்வளவு விதமான பைத்தியக்காரத்தனமான ஒரு நம்ம ஒரு விடயங்களை நம்ம கேட்டோம். அப்போது கேட்குறவன் கேனப்பயலாக இருந்தால் என்னமோ சொல்கிற கதை தான். கேனப்பய ஊரில் கிறுக்கு பய நாட்டாமல் இந்த கதைகளில் தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை போய் சென்று கொண்டு இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். விழித்துக் கொள்ளுங்கள் இளைய தலைமுறைகளை. நாம் எல்லாருமே விழித்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ கனடாங்கிற ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இலவசமாக இருக்கு. ஒரே கல்வி, ஒரே மருத்துவம் தான். இங்கே ஒரே நாடு என்று குறிப்பிடப்படுது. ஒரே நாடுன்னு குறிப்பிடப்பட்டு ஒரே நாடுன்னு இருந்தால் மட்டும் போதுமா? ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த நாடு ஒட்டுமொத்தமாக யாருக்கிட்ட விற்கப்பட்டிருக்கு? கார்பரேட்டில் விற்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரே நாடுன்னா ஒரே நாடுன்னு சொல்லாமல் ஒரே இந்தியான்னு சொல்லாமல் ஒரே கார்பரேட் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் இந்த நமக்கு வசதியாக இருக்கும். இங்கே 100% இங்கே பார்க்கப்படுகின்ற போது இன்றைக்கு மற்ற நாடுகளை ஒப்பிடுகின்ற போது நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க. ஒன்றுமே இல்லை. இந்த நாட்டில் என் மகன் பிறந்திருக்கிறான். என்னுடைய மகனுக்கு இந்த அரசு முற்றிலுமாக 25 வயது வரையிலையும் அவனுக்கு தேவையான மருந்துகளை இலவசமாக கொடுக்குது. பணம் கட்ட போகிறதில்ல. 25 வயது வரைக்கும் அவன் படிப்பதற்கு முழுவதுமாக இன்றைக்கு 12வது வரைக்கும் அவன் படிப்பதற்கு முழுவதுமாக இலவச கல்வி கொடுக்குது. அதற்கு மேலே அவன் எந்த துறைகளுக்கு நான் போய் படிக்கணும் என்று விரும்புகிறானோ அந்த துறைக்கு அந்த அரசே படிக்க வைத்து அதற்கு தேவையான தொகையையும் கட்டிவிட்டு இவனை வேலைக்கு அனுப்பி அதிலிருந்து அந்த காசை எடுத்துக்கிட்டு போயிடுது. எது நாடு? நாங்கள் இங்கே கனடாவில் இருக்கிறது நாடா இல்லை இந்தியாவில் இருக்கிறது நாடா? விவசாயிகளை விவசாயிகளின் மீது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சாக்கடை தண்ணி எடுத்து அடிக்க வேண்டியது, குழியை தோண்டி விவசாயிகளை உள்ள தள்ள வேண்டியது, முள்ளு கம்பிகளை தள்ள வேண்டியது, இது போன்ற விடயங்களை விவசாயிகளை தீவிரவாதிகளை விட கேவலமாக நடத்தக்கூடிய நாடல்லவா இன்றைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பிரதமர் என்றால் அவர் என்ன பெரிய உலகத்திலே அவர் தான் தலை சிறந்த கடவுளா? பிரதமர்னா யாரு? மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் தானே பிரதமர். இல்லை பிரதமர்னா அந்த மேலிருந்து ராக்கெட்ல இருந்து கீழே வர்றாங்களா? இல்லையே. பிரதமர் என்பவரும் நம்மளை போன்ற ஒரு சாமானியர் தானே. பிரதமர் நம்மளை போன்ற ஒரு சாமானியர். நமக்கு தேவையான சட்டத்திட்டங்களை, நமக்கு தேவையான சேவைகளை செய்வதற்கு தான் அவர் பிரதமராக இருக்கிறாரே தவிர பிரதமர்னா ஒன்றும் விமானத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கிற வேலை பிரதமருக்கு இல்லைங்க. பிரதமர் என்பவர்கள் நாட்டினுடைய மக்களுக்கு தேவையான நலத்திட்ட பணிகளை செய்வதற்கு தான் பிரதமர் என்று இருக்கிறாரே தவிர பிரதமர் விமானத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு பேர் பிரதமர் கிடையாது. அதுக்கு விமானியாகவே ஆகி போயிருந்திருக்கலாம். விமானத்தில் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். விமானம் ஓட்டிகிட்டு இருந்தோம்னா உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆகவே இங்கே பிரதமரினுடைய கடமைகளையும் உணர வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் மக்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கு மக்களாகிய நாம் தான் விழித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் விழிக்கவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சறுக்கல் ஏற்படும் என்பதுதான். இப்போ ரஜினி போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார், எதை வச்சு சூப்பர் ஸ்டார்னு சொல்றீங்க? உங்களுக்கு எதை வச்சு சூப்பர் ஸ்டார்? மானமுள்ள ஒருத்தன் என்கிட்ட நான் கேட்குறேன், மானமுள்ள ஒரு ரஜினேஷ் சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார்னு எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சியா சொல்றீங்க? சட்டையை கழட்டி போட்டு இப்படி நடந்து போயிட்டு வாயில சிகரெட்டை போட்டு தூக்கி போட்டு பிடிக்கிற பேர் சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார்னா இந்த நாட்டில் இந்த மக்களுக்காக அவர் என்னங்க செஞ்சிருக்கிறாரு? என்ன விடயங்களுக்காக இவர் போராடி இருக்கிறாரு? இவர் என்ன இது வரைக்கும் நல்லது செஞ்சிருக்கிறாரு? ஒரு விடயத்தை சொல்லுங்க. எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காரு? எத்தனை கல்லூரியை கட்டியிருக்கிறாரு? இல்லை இவருடைய கல்யாண மண்டபத்தில் எத்தனை ஏழைகளுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைக்கிறாரு? இல்லை யாருக்குமே காசு வாங்காம இலவசமாக திருமணம் நடக்குதா? இங்கே எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. பைத்தியமாகவும் முட்டாள்களாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பது ரசிகர்கள் தான். ரசிகர்களாகிய நீங்கள் தான் முட்டாள்களாக வாழ்றீங்க. இங்கே நீங்க போய் ஒவ்வொரு திரைப்படங்களையும் பார்ப்பதற்காக எவ்வளவு அன்றைக்கு போகக்கூடிய வேலை, அன்றைக்கு வரக்கூடிய வருமானம், அன்றைக்கு இருக்கக்கூடிய விடயம், இன்னைக்கு அப்பாவை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு போறவங்க கூட இருக்கிறான். இப்படியெல்லாம் திரைப்படம் பார்க்கிறவன் இப்படியெல்லாம் நீங்க திரைப்படம் பார்ப்பதனால தான் இன்றைக்கு அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு இருக்கிறாங்க. நம்மளுடைய வீடு எவ்வளவு பெரிய வீடு இருக்கோ அந்த அளவிற்கு அவர்களுடைய நுழைவு வாயில் கேட்டே அவ்வளவு பெரிய கேட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன் நம்ம எல்லாம் அவர்கள் பார்க்க கூடாது? பொதுமக்களாகிய நாம், ஏழை எளிய மக்களாகிய நாம் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தீட்டு. இதுதான் உண்மை. அவங்கெல்லாம் கோடீஸ்வரனா வாழணும். அவர்கள் எல்லாம்
இன்றைக்கு மிகப்பெரிய நபர்கள், மேலிருந்து வந்தவர்கள், நாம எல்லாம் தெருவில் பிச்சை எடுக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களுடைய நிலைமையும் இதுதான். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. எங்கேயாவது ஒரு உலகத்தில் ஒரு நாட்டில் நடிகனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களாங்க? தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டிலையும் இந்தியாங்கிற ஒரு நாட்டிலையும் தாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதுலேயும் தமிழ்நாடு தான் இன்றைக்கு படித்த முட்டாள்களாக நம்ம தாங்க இருக்கிறோம். படித்த முட்டாள்கள் நம்ம தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நடிகர்கள் பின்பு சுற்றி கொண்டு இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனை நடக்குது. யாரோ சின்னத்திரை சித்ரான்னு ஒரு பொம்பளை இறந்து போச்சுன்னு சொல்லி ஊடகங்கள் அப்படியே அலசி ஆராய்து. இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒரு 3 நிமிடம் தனியாக பேசிட்டு ஓரமாக ஒதுக்கிறான். இன்றைக்கு 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவர்கள் எப்படி குளிக்க சென்றார்கள், அவர் எப்படி தூக்கிலிடப்பட்டார், அவர் ஏன் தூக்கிலிட்டு கொண்டார், இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு விவசாயிகளுடைய இந்த போராட்டத்திற்கு என்ன விசாரணை நடக்குது? விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஒரு தீவிரவாதிகளை போன்று அவர்கள் இன்றைக்கு பார்க்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு யாருக்காக போராடுறாங்க? இன்றைக்கு சீக்கியர்கள் எங்களுக்கு மட்டும் போராடுறாங்களா? 130 கோடி மக்களுக்காகவும் தான் போராடுறாங்க. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? எவனோ ஒருத்தன் எங்கேயோ போராடுறான், நம்ம ஏன் இருக்கணும் என்ற நிலைகளில் தான் இருக்கிறோம். தயவு செய்து இந்த நிலைகளில் தான் நாம் அழிந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எல்லாருமே ஆளுக்கு 2 பிள்ளைகளை 3 பிள்ளைகளை ஒரு பிள்ளைகளை பெற்று வச்சு படிக்க வைக்கிறது எதற்கு? வருகின்ற எதிர்காலங்கள் அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் என்ற ஒரே கருத்தியல் நோக்கம்தான். ஆனால் இன்றைக்கு நாம் இவ்வளவு சுயநலமாக இருந்து கொண்டிருப்பது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாமே சுடுகாடை தயார்படுத்தி கொடுப்பதற்கு சமம் என்பதை நீங்கள் உணர்ந்து, அது மட்டுமல்லாமல் வருகின்ற இளைய தலைமுறைகள் தயவு செய்து இனி வரும் காலங்களிலாவது இந்த திரைப்பட நடிகர்கள்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. எந்த பயலையும் நம்பாதீங்க. எல்லாம் நம்மளை பைத்தியக்காரனாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். யாரையும் நம்ப வேண்டாம். இந்த திரையில் கதாநாயகர்களாக நடிக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு ஆண்மகன்கள் கிடையாது. எல்லாருமே சேலை கட்டக்கூடியவர்கள் தான். என்னை பொறுத்த வரையில் பணம் இருக்கு, பதவி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ரசிகர்கள் இருக்கிறாங்க. நீ ஒரு கருத்துக்கள் தெரிவித்தால் இந்த உலகமே நடுங்கும், இந்த இந்தியாவே நடுங்கும். இன்றைக்கு இளைய தளபதி விஜய்னு குறிப்பிடுறாங்க. 1 கோடி ரசிகர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோன்னு தெரியல. தெருக்கோடியில் இருக்கிறவங்களாம் விஜய் ரசிகர்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த விஜய் ரசிகர் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு என்னங்க செஞ்சிருக்கு? என்னங்க கிழிச்சாரு? ஒன்றும் கிழிக்கல. தலைன்னு ஒருத்தர் இருக்கிறாராம். அவருக்கு தலை இருக்குதா என்னன்னே தெரியல. அவர் எப்பவுமே எதுக்குமே வாயை திறக்கிறது இல்லை. அவருக்கு தேவை அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களும் சந்தோஷமா வாழ்றாரு. சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் எப்பவுமே எதுக்குமே வாயை திறக்கிறது இல்லை. அப்போ நீங்கள்லாம் என்னங்க, உங்களுக்குலாம் ஏன் தைரியம் இல்லையா? நீங்களாம் திரைப்படத்தில் மட்டும்தான் தைரியமா இருப்பீங்களா? இன்றைக்கு நடைமுறை வாழ்வியலில் நீங்கள் எந்த தைரியமாகவும் இருக்க மாட்டீங்களா? ஏங்க நீங்களா வாழ்றீங்க? அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்டவர்கள்லாம் எப்படிங்க தலைவர்னு சொல்றதுக்கு, நீங்க ஹீரோன்னு சொல்றதுக்கு எப்படிங்க உங்களுக்குலாம் மனசு வருது? இவர்கள் எல்லாம் ஜீரோங்க. சிந்தித்து செயல்படுங்க. இனி வரும் காலகட்டங்களில் நாம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்த விவசாயிகளினுடைய இந்த விடயங்களுக்கும் விவசாயிகளாகிய நாம் அனைவரும் தொடர்ந்து குரல் கொடுப்போம். அநியாயங்களை தட்டி கேட்கின்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கும் உருவெடுக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது நம்ம எல்லாருமே சுயநலமாக வாழணும், எல்லாருமே சந்தோஷமாக வாழணும், எல்லாருமே நாம மட்டும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இனிவரும் காலங்களில் நீங்கள் திருந்தி செயல்பட வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சூப்பர் ஸ்டார் பதவி எல்லாம் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு தயவு செய்து நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து தாத்தா சேரில் உட்காந்து அரசியல் பண்ணுங்க. நிச்சயமாக அரசியலை எதிர்கொள்வோம். அரசியலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நான் கூட இன்றைக்கு நல்ல அரசியல் கட்சிகளுக்காக இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்துள்ளேன். நிச்சயமாக அரசியல் காலகட்டங்களில், நம்மளுடைய தேர்தல் காலகட்டங்களில் நாம் தமிழகத்தில் அனைவரையும் நான் சந்திக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் அரசியல்வாதி அல்ல, ஆனால் இளைய தலைமுறைகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், எமது தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், நல்லெண்ணம் எம்மிடம் உள்ளது. இன்றைக்கு நான் கனடாவில் இருக்கேங்க. இன்றைக்கு நான் கனடாவில் இருந்துட்டு இப்படியே செத்து போயிடக்கூடாது. இன்றைக்கு எம்மால் எத்தனையோ தமிழர்களையும் இங்கே கொண்டு வந்து உள்ள விடணும். அவர்களினுடைய எதிர்கால தலைமுறைகள், அவர்களினுடைய பிள்ளைகள் இங்கே பிறக்கணும், ஒவ்வொருவனும் இங்கே வளரணும். அதுபோல தமிழகத்தில் எவ்வாறு தமிழர்கள் இருக்கின்றோமோ அதுபோல உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு இருக்கணும். ஏதோ நான் வாழுகின்ற இந்த காலகட்டங்களில் நான் செத்து போறதுக்குள்ள ஒரு 10 பேருக்காவது உதவி செஞ்சு ஒவ்வொரு நாடுகளில், நான் சிங்கப்பூருக்கு போகும்போது எத்தனை பேரை சிங்கப்பூர்ல உருவாக்கினேன், கப்பலில் வேலை செய்யும் போது எத்தனை பேரை நான் கப்பலில் உருவாக்கினேன். ஒவ்வொரு நாடுகளுக்கும் நான் செல்லுகின்ற போது எம்மால் முடிந்த வரையில் இன்றைக்கு தமிழர்களை உருவாக்கி அங்கே ஏதோ முடித்த விதைகளை போட்டுக்கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றோம். இதுக்கெல்லாம் காரணம் ஏங்க?
நம்மளுடைய தமிழர்களினுடைய அடுத்து வருகின்ற தலைமுறைகள் உருவெடுக்கணும். எல்லா இடங்களிலும் நாம் இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் நம்மளுடைய தலைகள் நிமிர்ந்து, தமிழன் என்றால் தலை நிமிர்ந்து நின்று காட்ட வேண்டும். இதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் பைத்தியக்காரர்கள் மாதிரி 70 கோடி 80 கோடி சம்பாரிச்சு கோடியா சம்பாரிச்சு ரசிகர்களை தெருக்கோடியில் வச்சு பார்க்கக்கூடிய இவர்களை போன்ற மிருகங்கள் அல்லங்க. இது போன்ற மிருகங்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்த உதவிகளை நம்மளுடைய தமிழ் சமுதாயத்திற்கு செய்து அவர்களுடைய நிலைகளையும் அவர்களுடைய இன்றைக்கு நடைமுறை வாழ்வையும் நாம் உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களினுடைய ஒரு சிந்தனையாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு நடிகர்கள் என்று பார்க்கின்ற போது அந்த சிந்தனைகள்லாம் கிடையாது. ரசிகர்களை பார்த்து முத்தம் கொடுக்கிறதும், ரசிகர்களை பார்த்து கையசைப்பதும், இவைகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு களவாணித்தனம். ஒட்டுமொத்தமாக நம்மளை ஏமாற்றுவதற்கான ஒரு விடயங்கள் தான் இவைகள் என்பதை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் அனைவரும் உணர்ந்து செயல்படுங்கள் என்பதுதான் இந்த காணொலியுடைய ஒரு நோக்கமாக நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.